சட்டப்பேரவை வளாகத்தில் நம்முடைய செய்தியாளர் சாம் என்ன மாதிரியான சூழல் அங்கே இருக்குது? அதிமுக உறுப்பினர்களையும் வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. அங்கே என்ன சூழல் பதிவு செய்யுங்க. கோபாலகிருஷ்ணன், இன்றைய தினம் அதிமுகவினர் யார் அந்த சார் மற்றும் அதாவது எஸ்ஐடி விசாரணையில் அதாவது விளக்கம் அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான பதாகைகளுடன் இன்றைய தினம் சட்டப்பேரவைக்குள்ளாக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதால் இன்று சபாநாயகர் அவர்களை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றினார். தற்போது சட்டப்பேரவை வெளியேறிய அதிமுக உறுப்பினர்கள் தங்கள் கைகளில் அதாவது யார் அந்த சார் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் அதாவது விசாரணை உண்மைத்தன்மையோடு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக தங்கள் கைகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி அதிமுகவினர் அதாவது சட்டப்பேரவை 4வது நுழைவாயில் முன்பு அது உள்ளேயே அனைத்து சட்ட உறுப்பினர்களும் தற்போது அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இங்கு பெரும் பரபரப்பான தகவலானது சாமுவேல் எபினேசர், கூடுதல் தகவலா காங்கிரஸ் மற்றும் பாஜக உறுப்பினர்களும் வெளியேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. அவங்க எதனால வெளிநடப்பு செய்திருக்கிறாங்க, அந்த தகவலை பதிவு செய்யுங்க. முன்னதாகவே ஆளுநர் அதாவது ஆளுநர் உரை வாசிக்காமல் அவர் புறப்பட்டு சென்ற உடனே முதலாவது காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதாவது வெளிநடப்பு செய்திருந்தனர். அதாவது இதைத் தொடர்ந்துதான் பாஜக எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். அது அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினரை தற்போது சபாநாயகர் அதாவது வெளி அனுப்பிய நிலையில் தற்போது அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களது அதாவது தங்களது கோரிக்கையும் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக அதாவது கோஷங்களையும் எழுப்பியவாறு அமளியில் ஈடுபட்டதால் இன்றைய தினம் சட்டப்பேரவை நடைபெற்றிருந்த நிலையில் தற்போது அதாவது காங்கிரஸ் முன்னதாகவே அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்து முன்னதாகவே அவர்கள் வெளியேறினார்கள். இதுக்கு பிற்பாடுதான் பாஜகவினர் அதிமுகவினர் அடுத்தடுத்து அதாவது தங்களது வெளிநடப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோபாலகிருஷ்ணன்.